வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம். அப்பல்லோ தலைவர் பிரதாப் சி ரெட்டி தகவல். தஞ்சை உள்ளிட்ட 3 தொகுதிகளில் 19 வாக்குப்பதிவு. இறுதி வேட்பாளர் பட்டியல் நாளை மாலை வெளியாகிறது. ராணுவத்தினரையும் விவசாயிகளையும் மத்திய அரசு மதிக்கவில்லை. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி குற்றச்சாட்டு. திசை மாறிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம். தமிழகத்தில் மிதமான மழையே பெய்யும் என தகவல். முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அப்பல்லோ மருத்துவமனையின் தலைவர் பிரதாப் சி ரெட்டி தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். 40 நாட்களுக்கும் அதிகமாக மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் தற்பொழுது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே சென்னை தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களை அப்பல்லோ மருத்துவமனையின் தலைவர் பிரதாப் சி ரெட்டி சந்தித்தார். அப்போது பேசிய அவர், முதல்வர் ஜெயலலிதா வேகமாக குணமடைந்து வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவர் தற்பொழுது உணர்ந்து வருகிறார் என்றும் அவர் கூறினார். மருத்துவமனையில் இருந்து எப்போது வீடு திரும்புவது என்ற முடிவை முதல்வர் ஜெயலலிதாவே எடுப்பார் என்றும் பிரதாப் சி ரெட்டி தெரிவித்தார். Our Honorable Chief Minister is recovering in Apollo hospitals. All that I can say is very clearly that she is very satisfied. That means she has completely recovered. She understands what's going on around her. I think it was a combined effort of teams of doctors who have made this excellent progress. I think it's when she will recover to the room, when she'll come home, and I think all is dependent on her now. தஞ்சை அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் தொகுதியில் நடைபெறவுள்ள தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் நாளை மாலை வெளியாகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது ஒத்திவைக்கப்பட்ட தஞ்சாவூர், அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளுக்கு வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதேபோல் காலியாக உள்ள திருப்பரங்குன்றம் தொகுதியிலும் அதே நாளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 3 தொகுதிகளிலும் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் தொகுதியில் 15 பேரின் மனுக்களும், அரவக்குறிச்சியில் 46 மனுக்களும், திருப்பரங்குன்றத்தில் 30 மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. 3 தொகுதிகளிலும் வேட்பு மனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாள். நாளை மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது. இதனைத் தொடர்ந்து வேட்பாளர்களுக்கான சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வரும் 19ஆம் தேதி பதிவாகும் வாக்குகள் அனைத்தும் 22ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. ராணுவத்தினரையும் விவசாயிகளையும் மத்திய அரசு மதிக்கவில்லை என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த பல்வேறு இடங்களில் முன்னாள் ராணுவத்தினரின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களாக தில்லியிலும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னாள் ராணுவ வீரர் ராம்கிஷன் கிரேவால் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டதால் இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே தில்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமையகத்தில் ராகுல் காந்தியை முன்னாள் ராணுவத்தினர் இன்று சந்தித்தனர். தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்துமாறும் போராட்டத்திற்கு ஆதரவளிக்குமாறும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். இந்த சந்திப்பின் போது பாதுகாப்புத்துறை முன்னாள் அமைச்சர் A.K. அந்தோனியும் உடனிருந்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ராகுல்காந்தி, ராணுவத்தினரையும் விவசாயிகளையும் மத்திய அரசு மதிக்கவில்லை என்று தெரிவித்தார். ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தை உடனே செயல்படுத்த மத்திய அரசு முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். सरकार को अपोलोजाइज करना चाहिए, उस परिवार से माफी मांगनी चाहिए और एकदम ओआरओपी कर देना चाहिए कि जिसको नरेंद्र मोदी जी 1 रैंक 1 पेंशन कह रहे हैं, वो 1 रैंक 1 पेंशन नहीं है. और ये हिंदुस्तान का हर जवान, हर जनरल, हर कर्नल, हर कैप्टन जानता है और इस बात को समझता है. இந்திய இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடையே நாளை நடைபெறும் பேச்சுவார்த்தையில் இருநாட்டு மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. தமிழக மற்றும் இலங்கை மீனவ பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டம் தில்லியில் அண்மையில் நடைபெற்றது. 83 நாட்கள் மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற தமிழக மீனவர்களின் கோரிக்கையை இலங்கை மீனவர்கள் ஏற்காததால் பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை. இதனிடையே இந்திய இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தை தில்லியில் நாளை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜுடன் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர, மீன்வளத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர ஆகியோரும் பங்கேற்கின்றனர். இந்த பேச்சுவார்த்தையில் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
தில்லியில் நாளை நடைபெறும் பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவை எடுக்க வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபடவிருப்பதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். இந்திய இலங்கை மீனவர்களிடையே மீன்பிடிப்பதில் நிலவும் பிரச்சினைகள் பற்றியும், இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை கைது செய்வதை தடுத்து நிறுத்துவது பற்றியும் நாளை தில்லியில் இருநாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவு எட்டப்படும் என நம்பப்படும் நிலையில் மீனவர் பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு ஏற்பட வேண்டுமென வலியுறுத்தி நாளை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக ராமேஸ்வரம் மீனவர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். இதன் காரணமாக நாளை 800க்கும் அதிகமான ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மாட்டார்கள். இலங்கை கடற்படை வசம் உள்ள அந்த படகுகள் மீட்கப்படணும். அந்த ஏற்கனவே 18 பேர் படகை இழந்து வாடுற அந்த குடும்பங்களுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கணும். அதே மாதிரி நாங்கள் பாரம்பரியமாக மீன் பிடிச்ச இடத்துல கச்சதீவு பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் சொல்லி இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்திய அரசு வலியுறுத்தி இந்த பேச்சுவார்த்தை நல்ல முறையில் நடைபெறும் சொல்லி நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் அடையாளமாக நாங்கள் கடலுக்கு செல்லலை. பேச்சுவார்த்தை நல்ல முறையில் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கடலுக்கு செல்வோம். சரக்கு சேவை வரி பற்றிய நேற்றைய கூட்டத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் வரும் 20ஆம் தேதி மீண்டும் மாநில நிதியமைச்சர்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் சரக்கு சேவை வரி சட்ட முன்வரைவை இறுதி செய்வதற்காக வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் கவுன்சில் கூட்டம் நடைபெறவிருப்பதாக தெரிவித்தார். நாட்டில் முதன்முறையாக இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதால் அவசரம் காட்ட விரும்பவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தால் வரி விதிப்பில் காணப்பட்ட முக்கியமான 10 பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். வரும் 20ஆம் தேதி மீண்டும் மாநில நிதி அமைச்சர்களின் கூட்டம் நடத்தப்பட இருப்பதாக தெரிவித்தார். வரும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நடத்தப்பட இருந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டதாகவும் அவர் மேலும் கூறினார். So we've completed a substantial part of the discussion today. Various proposals came. In fact, there were 5 proposals initially. In order to resolve it, we will have an informal meeting of the ministers on the 20th of this month, and we will try and thrash out a solution on the 20th. But whatever option we have, we don't want to take it in a hurry because this has to be a well thought out solution. வாக்குக்காக பணம் கொடுப்போருக்கும் பெறுவோருக்கும் தண்டனை அளிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் காவிரி மற்றும் சிறுவாணி நதி பிரச்சினைகளில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்திற்கு துரோகம் செய்துவிட்டதாக தெரிவித்தார். தேர்தல்களின் போது வாக்குக்கு பணம் கொடுக்கும் வேட்பாளர்களை 2 சட்டப்பேரவை தேர்தல்கள் மற்றும் 2 நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட தேர்தல் ஆணையம் தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். பணம் கொடுத்தவர்களும் பணம் பெற்றவர்களும் கூட சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு குறைந்தபட்சம் 3 மாதத்திற்கு வெளியில் வர முடியாத அளவுக்கு அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டால் மட்டும்தான் இந்த பழக்கத்திற்கு ஒரு முடிகட்ட முடியும் என்பது என்னுடைய கருத்து. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு மக்கள் பிரச்சினைகள் பற்றி கண்டுகொள்ளவில்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி காவல்துறையினரால் தில்லியில் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியின் தலைவர் திருநாவுக்கரசர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூத்த தலைவர் குமரி அனந்தன், முன்னாள் தலைவர் EVK இளங்கோவன், செய்தி தொடர்பாளர் குஷ்பு, மகளிர் அணி தேசிய செயலர் நக்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய திருநாவுக்கரசர் ராகுல் காந்தியை கைது செய்தது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று தெரிவித்தார். ராகுல் காந்தியை தடுத்தார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே தேசம் முழுவதும் மக்கள், காங்கிரஸ் தொண்டர்கள் கொதித்தெழுந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறார்கள். மோடி அவர்களே, நீங்கள் மக்களாலே தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரா? இந்த மனோபாவத்தை தான் கண்டிக்கிறோம். இந்த ஜனநாயக விரோத செயலை கண்டிக்கிறோம். பெட்ரோல் விற்பனை நிலைய உரிமையாளர்களுக்கு விளிம்பு தொகையை உயர்த்தி வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளதால் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெட்ரோல் விற்பனை நிலைய உரிமையாளர்கள் மற்றும் எண்ணெய் நிறுவனங்களிடையே மும்பையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பெட்ரோல் விளிம்பு தொகையை உயர்த்தி வழங்குவது தொடர்பாக இதில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. பெட்ரோலுக்கு 13 பைசாவும் டீசலுக்கு 10 பைசாவும் உயர்த்தி வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் பெட்ரோல் விற்பனை நிலைய உரிமையாளர்களின் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹிலாரி கிளின்டனுக்கு மீண்டும் செல்வாக்கு பெருகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிபர் தேர்தல் வேட்பாளர்களான ட்ரம்ப், ஹிலாரி கிளின்டன் இருவரும் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பென்சில்வேனியா மாகாணத்தில் ஹிலாரி கிளின்டனின் செல்வாக்கு அதிகரித்துள்ளது. மெக்சிகனில் அவரது செல்வாக்கு சற்று குறைந்துள்ளது. புளோரிடா, வடக்கு கரோலினா மாகாணங்களில் இருவரும் சமபலத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. வடக்கு கரோலினா மாகாணத்தில் ஹிலாரி கிளின்டன் நேற்று பிரச்சாரம் செய்தார். அவருக்கு ஆதரவாக அமெரிக்க செனட் அவை உறுப்பினர் பெர்னி சாண்டர்ஸ், இசைக்கலைஞர் பாரல் வில்லியம்ஸ் ஆகியோரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த பெர்னி சாண்டர்ஸ் கட்சிக்குள் நடந்த அதிபர் வேட்பாளர் போட்டியில் ஹிலாரியை எதிர்த்து போட்டியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. It is my very great honor and privilege to introduce you to the next president of the United States, Hillary Clinton. இதனிடையே அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணத்தின் செல்மா நகரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் தனது வெற்றி உறுதி என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தமிழகத்தில் ஓரிரு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் விசாகப்பட்டினத்தில் தென்னிருந்து தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகரக்கூடும் என்றும் அவர் கூறினார். இதனால் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் 3 அல்லது 4 நாட்களுக்கு பிறகு தமிழகத்தில் மழை குறையும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். வரும் 6ஆம் தேதி அடுத்து 3 அல்லது 4 தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் மழை குறைந்த நிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீன்பிடி தடைக்கால நீட்டிப்பிற்கு எதிர்ப்பு, அடையாள உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட மீனவர்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை சீரமைக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இறுதிக்கெடு விதித்துள்ளது. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் போதிய பராமரிப்பின்றி இருப்பதாக பேராசிரியர் மனோன்மணி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பான விசாரணை தலைமை நீதிபதி SK கவுல், நீதிபதி மகாதேவன் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. நூலகத்தில் மாணவர்கள் தரையில் அமர்ந்து படிப்பதாகவும் கடந்த 6 ஆண்டுகளாக புதிய நூல்கள் வாங்காமல் இருப்பதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வரும் டிசம்பர் 14ஆம் தேதி வரை இறுதிக்கெடு விதித்தனர். உடல்நலமின்றி இருக்கும் திமுக தலைவர் கருணாநிதியை அவரது மகன் மு க அழகிரி இன்று சந்தித்து உடல்நலம் பற்றி விசாரித்தார். திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை கோபாலபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் ஓய்வெடுத்து வருகிறார். முன்னாள் மத்திய அமைச்சரும் கருணாநிதியின் மகனுமான மு க அழகிரி இன்று கோபாலபுரம் சென்று கருணாநிதியை சந்தித்து பேசினார். முற்பகல் 11:30 மணிக்கு தொடங்கிய இந்த சந்திப்பு அரை மணி நேரம் நீடித்தது. இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அழகிரி கருணாநிதியின் உடல்நிலை நலமாக இருப்பதாக தெரிவித்தார். மீன்பிடி தடைக்காலம் நீட்டிக்கப்பட்டதை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னையில் மீனவர்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள 25 கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் அதிகமான மீனவர்கள் அந்தந்த பகுதிகளில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை நொச்சிக்குப்பத்தில் 100க்கும் அதிகமான மீனவர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் கடல் ஆமைகள் பாதுகாப்பு என்ற பெயரில் மீனவர்களுக்கு விதிக்கப்படும் 4 மாத மீன்பிடி தடையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பாரம்பரிய மீனவர்களால் எந்த விதத்திலையும் கடல் ஆமைகள் பாதிக்கப்படுறதில்லை. இந்த தடை உத்தரவை உடனடியாக தமிழக அரசு ரத்து செய்யணும், மீனவர்களை பாதுகாக்கணும் என்ற இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்னைக்கு அமைதியான வகையில் இன்னைக்கு ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை
அரசாங்கத்துக்கு அடையாளமாக தெரிவிக்கிறதுக்காக இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துமாறு கோரியும் நாட்டு மாடுகளை பாதுகாக்க வலியுறுத்தியும் மதுரையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. நாட்டு மாடுகளை பாதுகாக்க மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மதுரை, திண்டுக்கல், திருச்சி மற்றும் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் 1,00,000 பேரிடம் கையெழுத்து பெறுவது என தீர்மானிக்கப்பட்டது. அதன் தொடக்கமாக இன்று தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை உள்ளிட்ட சங்கத்தினர் சார்பில் மதுரையில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. அதன் தொடக்கமாக மதுரை ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் ராஜசேகரனிடம் முதல் கையெழுத்து பெறப்பட்டது. ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்குவதற்கு வலியுறுத்தி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. மத்திய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்தி வருகின்ற குளிர்கால கூட்டத்தொடரிலே இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்குவதற்காக பாரம்பரியம், கலாச்சாரம் தொடர்ந்து அழியாமல் காத்திடும் வகையிலும் அந்த சட்டம் அமைய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விழுப்புரம் அருகே ஆற்றில் மணல் அள்ளப்படுவதை தடுக்க கோரி இளைஞர்கள் அந்த பகுதியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் அருகே கரடிப்பாக்கம் கிராமத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் அனுமதியின்றி மணல் அள்ளப்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை அலுவலர்களுக்கு தகவல் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த ஆற்றுப்படுகையில் தொடர்ந்து மணல் அள்ளப்படுவதை தடுக்க கோரி அந்த பகுதி இளைஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. மெயின் ரீசன் வந்து ஆல்ரெடி 5 வருஷம் அள்ளிட்டாங்க. இது மீண்டும் அள்ளுறாங்க. ஆர்டர் காப்பி எதுவும் கிடையாது. நாங்கள் குடி தண்ணி கெட்டு போகுது. இதனால பயிர்கள், விவசாயம் கெட்டு போகுது. அது ஆற்றில் கடக்கும் போது நிறைய பேர் பள்ளத்தில் செத்துறாங்க. 3 கல்லூரி மாணவர்கள் செத்துருக்காங்க. இது கேட்க போனால் எங்களை மிரட்டுறாங்க. குவாரி இன்சார்ஜ் அவங்களாம் மிரட்டுறாங்க. அப்புறம் போலீஸ் வேறெல்லாம் எங்களுக்கு மிரட்டுறாங்க. ஊர் பொதுமக்களுக்காக ஒரு நல்ல ஒரு தீர்வை காணணுன்ட்டு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இளைஞர் இந்த மண்ணை வாரக்கூடாது. இந்த மண் எங்கள் தாய் மண் மாரி, அதுக்கு இந்த மண் வாரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு அவங்க பெரிய மனுஷன் நீங்கள் கிட்ட போகாதீங்க. அவங்க போலீஸ் எல்லாம் அடிக்க வராங்க. இந்த மண்ணை வாரக்கூடாதுன்னு நாங்கள் போராட்டம் பண்ணுறோங்க. கரூர் அருகே தனியார் பள்ளி வேனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பள்ளி குழந்தைகள் காயமின்றி உயிர் தப்பினர். கரூர் ஈரோடு சாலையில் தனியாருக்கு சொந்தமான மெட்ரிக் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இன்று மாலை 4 மணியளவில் பள்ளி முடிந்ததும் குழந்தைகளை ஏற்றி சென்ற வேனில் உள்ள பேட்டரியில் தீப்பொறி ஏற்பட்டது. 8 குழந்தைகளை ஓட்டுநர் வேனில் இருந்து அவசரமாக கீழே இறக்கிவிட்டார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் வேனில் நேரிட்ட தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதற்குள் பள்ளிக்கு சொந்தமான வேன் முற்றிலும் எரிந்து சாம்பலானது. இது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கோயம்புத்தூரில் ஈஷா யோகா மையத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள 44 ஏக்கர் நிலத்தை மீட்டு பழங்குடியின மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். கோயம்புத்தூர் முட்டத்து வயல் பகுதியில் பழங்குடியின மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்ட 44 ஏக்கர் நிலத்தை ஈஷா யோகா மையத்தினர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதனை ஆக்கிரமித்து கட்டடங்கள் கட்டப்பட்டு வருவதை கண்டித்தும் நிலத்தை மீட்க வலியுறுத்தியும் சமூக அமைப்புகள் சார்பில் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்து பேரணியாக சென்றவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர். 44 ஏக்கர் இடமானது ஈஷா யோக மையம் போன்ற நிறுவனங்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. அந்த நிலத்திற்காக பல தடவை நாங்கள் கலெக்டரிடமும் தலைமைச் செயலாளரிடமும் மனு மூலமாக கொடுத்திருந்தோம். அவர்கள் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த பகுதியிலே குடியேறும் போராட்டத்தை தமிழ் புலிகள் கட்சி சார்பாக அறிவித்தோம். அதற்கு காவல்துறை எங்களை வழிமறைத்து இன்று கைது செய்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருசக்கர வாகனம் பேருந்தில் மோதிய விபத்தில் இளைஞர்கள் 2 காயமின்றி தப்பிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் தென்பாதியில் கடந்த 26ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் பெரிய மூட்டையோடு சென்ற இளைஞர்கள் 2 வாகனம் கட்டுப்பாட்டை இழந்ததை அடுத்து எதிரே வந்த விரைவு பேருந்தில் சிக்கினர். சாலையில் சறுக்கி விழுந்த அவர்கள் பேருந்தில் சிக்கி நல்ல வேளையாக காயமின்றி தப்பித்தனர். விபத்து நடைபெற்ற பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்த வீடியோ காட்சி தற்பொழுது வெளியாகியுள்ளது.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அட்டை தயாரிக்கும் ஆலையில் உள்ள கழிவு தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி ஒருவர் பலியானார். சாத்தூர் அருகே சடையம்பட்டியில் ஹரி என்பவருக்கு சொந்தமான அட்டை தயாரிக்கும் ஆலை உள்ளது. சாத்தூர் அமீர்பாளையத்தைச் சேர்ந்த பாண்டியராஜன் என்பவர் அட்டை தயாரிக்கும் கழிவு தொட்டியை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது விஷவாயு தாக்கி பலியானார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த தானியங்கி கேமராவில் 2 சிறுத்தைகள் நடமாடிய காட்சி பதிவாகியுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சத்தியமங்கலம் வனப்பகுதியில் கடும் வறட்சியின் காரணமாக தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டு அதில் தண்ணீர் நிரப்பும் பணி நடைபெற்று வருகிறது. ஆசனூர் வனத்தோட்டத்தில் நீரருந்த வரும் விலங்குகளை கண்காணிக்க பொருத்தப்பட்ட கேமராவில் 2 சிறுத்தைகள் தொட்டி அருகே நடமாடிய காட்சி பதிவாகியுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிறுத்தை நடமாட்டம் குறித்த காட்சியை வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். வீட்டுமனை பட்டா வழங்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து ஈரோட்டில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டத்தில் வீடின்றி வாழ்ந்து வரும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டுமனை வழங்க கோரி மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்திருந்தனர். மாவட்ட நிர்வாகம் அரசு புறம்போக்கு நிலத்தை அடையாளம் காட்டியது. எனினும் 6 மாதங்கள் கடந்த பின்னரும் மனைப்பட்டா வழங்காமல் மாவட்ட நிர்வாகம் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வீரப்பன்சத்திரம் பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அரசு அலுவலகங்களுக்கு சென்று வர வசதியாக தடையற்ற சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும் என உண்ணாவிரதத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. 6 மாதமாகியும் இன்னும் எங்களுக்கு அந்த இடத்தை வீட்டுமனை பட்டாக வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள். மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையற்ற சூழல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வேண்டி கடந்த 3 ஆண்டுகளாக பல முறை மனு கொடுத்து வருகிறோம். இன்னும் மாவட்ட நிர்வாகம் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. ஆகையால் இன்றைய தினம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று உண்ணாவிரதம் இருந்து வருகிறோம். ஈரோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோடு சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் இரவு நேரங்களில் சாரல் மழை பெய்து வருகிறது. இதனிடையே இன்று 1 மணி நேரம் நீடித்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீச தொடங்கியது. சில நாட்களாக மாவட்டம் முழுவதும் பரவலாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்நிலைகள் நிரம்ப வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை, திருச்சுழி, சாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நாகராஜா கோவிலில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற உத்தரஹோம பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகர்கோவில் நாகராஜா கோவிலில் உள்ள பாலமுருகன் சந்நிதியில் கடந்த மாதம் 31ஆம் தேதி கந்தசஷ்டி விழா தொடங்கியது. விழாவில் தினமும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹார விழா நாளை நடைபெறுகிறது. இந்த நிலையில் இன்று நடைபெற்ற உத்தரஹோம பூஜையில் முருகனுக்கு மஞ்சள், பால் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் பூஜைகளில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இன்னைக்கு ருத்ர ஏகாதர்ஷினி ஹோமம் நடக்குது. ருத்ர ஏகாதர்ஷினி ஹோமம் நடக்கிறதுக்கு மெயினான காரணம் முருகனும் அக்னி வடிவமா இருக்கிறதுனால அந்த அக்னியை போற்றி பாலமுருகனுக்கு நம்ம அபிஷேகம் பண்றோம். 39 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. காவல் நிலையம் அருகே குண்டுவெடிப்பு, 8 பேர் பலி, 100 பேர் காயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். துருக்கியில் காவல் நிலையம் அருகே நேரிட்ட குண்டுவெடிப்பில் 8 பேர் பலியானார்கள், 100 பேர் காயமுற்றனர். துருக்கி
தியாபகேர் நகரத்தில் உள்ள காவல்துறை தலைமை அலுவலகம் அருகே குண்டுவெடிப்பு நேரிட்டது. இதனையடுத்து பாதுகாப்பு படையினரும் மீட்புக் குழுவினரும் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். குண்டுவெடிப்பில் 8 பேர் பலியானார்கள். காயமுற்ற 100க்கும் அதிகமானோர் மீட்கப்பட்டனர். காவல்துறை தலைமை அலுவலகத்திற்கு அருகில் உள்ள 4 கட்டடங்களும் குண்டுவெடிப்பில் சேதமடைந்தன. குர்திஸ் ஆதரவாளர்கள் அமைப்பைச் சேர்ந்த 11 எம்பிக்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறை அலுவலகம் மீது குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் பிலிப் ஹியூஸ் பந்து தாக்கியதில் உயிரிழந்தது விபத்துதான் என நியூ சவுத் வேல்ஸ் மாகாண நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2014ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி நியூ சவுத் வேல்ஸ் அணிக்கும் தெற்கு ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே முதல் தர கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. அப்போது பேட்டிங் செய்து கொண்டிருந்த பிலிப் ஹியூஸ் தலையில் பவுன்சராக வந்து பந்து எதிர்பாராத விதமாக பலமாக தாக்கியது. இதில் படுகாயமுற்ற பிலிப் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதனிடையே பிலிப் ஹியூஸ் மரணம் தொடர்பாக நியூ சவுத் வேல்ஸ் மாகாண நீதிமன்றம் சார்பில் விசாரணை நடத்தப்பட்டது. ஹியூஸுடன் விளையாடிய வீரர்கள் அவருடைய குடும்பத்தினர் விசாரிக்கப்பட்டனர். விசாரித்ததில் ஹியூஸ் மரணம் எதிர்பாராத விபத்து என்றும் அவருடைய மரணத்திற்கு யாரும் காரணம் இல்லை என்றும் நியூ சவுத் வேல்ஸ் மாகாண நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பந்தை அவர் தவறாக கணித்ததே காரணம் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. திருச்சியில் மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டியில் 800க்கும் அதிகமான வீரர்களும் வீராங்கனைகளும் பங்கேற்றுள்ளனர். திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டிகள் தொடங்கியுள்ளன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் விளையாடி வருகின்றனர். ஆண்கள் பெண்கள் என தனித்தனியே போட்டிகள் நடத்தப்பட்டன. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்கும் தகுதியை பெறுகின்றனர். மினி கேடட், கேடட், சப் ஜூனியர், ஜூனியர், யூத் பாய்ஸ், மென், விமன் ஆகிய 12 பிரிவு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பவர்களுக்கு 2 மடங்கு வெற்றி புள்ளிகளும் 2 மடங்கான பரிசு தொகையும் வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் சிறப்பாக விளையாடுபவர்கள் இந்த தமிழக அணிக்கு தேர்வு செய்யப்பட்டு அகில இந்திய அணிக்கு விளையாடுவார். அகில இந்திய போட்டிகளில் பங்கேற்பார்கள். இது வந்து டபுள் த பாயிண்ட்ஸ். இதை ஆடினா தான் எங்களுக்கு ஸ்டேட் டீமுக்கு செலக்ட் ஆகி விளையாட முடியும். நான் லாஸ்ட் இயர் 2015 நேஷ்னல் சாம்பியன். 3 இன்டர்நேஷ்னல் விளையாண்டேன். அதில் 2ல் 5th பிளேஸ், இன்னொன்றில் டீமில் பிரான்ஸ் வாங்கினேன். தமிழக சிறப்பு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளின் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் விதமாக சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான போட்டிகளில் திரளானோர் பங்கேற்றனர். சிறப்பு பள்ளிகளில் பயிலும் 250 மாணவ மாணவிகள் பங்கேற்ற மாவட்ட அளவிலான தடகளம் மற்றும் குழு விளையாட்டுப் போட்டிகள் சேலம் காந்தி விளையாட்டு திடலில் நடைபெற்றது. ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல், ஈட்டி எறிதல், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், கபடி மற்றும் குழு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற மாரியப்பன் பயிற்சி பெற்ற இந்த திடலில் போட்டிகள் நடைபெறுவதால் இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டதாக மாவட்ட விளையாட்டு அலுவலர் தெரிவித்தார். இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்குரிய சிறப்பு பள்ளிகளை சேர்ந்த பல்வேறு பள்ளிகள் கலந்து கொண்டனர். ஏறத்தாழ 250 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு குழு போட்டியும் தடகள போட்டியும் நடத்தப்பட்டு இதில் முதல் இடங்களை பெறும் நபர்களை மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி வருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தின் முதன்முறையாக நடைபெற்ற கபடி போட்டியில் பார்வையற்றோர் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். உலக மாற்றுத்திறனாளிகள் நாள் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி மாவட்ட அளவிலான அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நாமக்கல் மாவட்ட விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் முதன்முறையாக நடைபெற்ற பார்வையற்றோருக்கான கபடி போட்டியில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்றனர். ஏ பிரிவு மற்றும் பி பிரிவு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் ஏ அணி வெற்றி பெற்றது. எல்லா மாவட்டங்களில் இருந்து நடத்தப்படாத ஒன்று நாமக்கல் மாவட்டத்திலே கபடி போட்டி நடைபெற்று இருக்குது. இந்த கபடி போட்டி பார்வையற்றோர் முழுக்க பார்வையற்றோர் கலந்து கொண்டு இதில் நாங்கள் ஏ டீம் ஜெயித்துள்ளோம். பி டீம் சற்று தோல்வியினை சந்தித்தது. பார்வையற்றோருக்கு நடக்காத ஒரு விளையாட்டு போட்டி கபடி மேட்ச். அந்த கபடியில் அந்த பார்வையற்றோர்கள் நல்ல அவர்களுடைய திறமையை வெளிக்காட்டும் பொருட்டு இந்த கபடி மேட்ச் இங்கு நடைபெற்றது. ஏடியும் நன்றாக விளையாடினார்கள். 2 அணிகளுமே நன்றாக விளையாடினார்கள். அதாவது இந்த பார்வையற்றோருக்கான இந்த சிறப்பான கபடி மேட்ச் இன்னும் அனைத்து மாவட்டங்களிலும் நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம். அப்பல்லோ தலைவர் பிரதாப் சி ரெட்டி தகவல். தஞ்சை உள்ளிட்ட 3 தொகுதிகளில் 19 வாக்குப்பதிவு. இறுதி வேட்பாளர் பட்டியல் நாளை மாலை வெளியாகிறது. ராணுவத்தினரையும் விவசாயிகளையும் மத்திய அரசு மதிக்கவில்லை. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. திசை மாறிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம். தமிழகத்தில் மிதமான மழையே பெய்யும் என தகவல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.